ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணும்போது இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி இன்வேலிட் டிரான்சாக்ஷன் ரைட்ஸ் அப்படிங்கிற இந்த எரர் வருது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இந்த எரர் எதனால் வருது, இந்த எரரை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற சுவாரஸ்யமான வீடியோஸ் நமக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் இந்த எரர் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான நம்ம எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கான மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான அந்த ரைட்ஸை நம்ம எனேபிள் பண்ணாததுனால தான் இந்த எரர் வருது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு டாப்பில் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி ஒரு ரவுண்ட் இருக்கும், அதில் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷனாக மேனேஜ் மை அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாவதாக மேனேஜ் டிரான்சாக்ஷன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வியூ ஒன்லி அப்படின்ட்டு இருந்ததுன்னா இது நமக்கு அந்த எரர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். எனக்கு பார்த்தீங்கன்னா வியூ ஒன்லி தான் இருக்குது. பக்கத்தில் சேஞ்ச் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நமக்கு வியூ ஒன்லி, லிமிடெட், கம்ப்ளீட் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதில் நம்ம கம்ப்ளீட் லாஸ்ட்டாக இருக்க கம்ப்ளீட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். ஸோ ரைட்ஸ்க்கு கம்ப்ளீட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் தான் நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட எம்பின் கேட்கும். நீங்கள் ஒருவேளை எம்பின் மறந்துட்டீங்க அப்படின்னாலும் பக்கத்தில் யூஸ் ஓடிபி இன்ஸ்டீட் அப்படிங்கிற கொடுத்து ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். எம்பின் என்டர் பண்ணி இல்லைனா ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் இருக்கும். சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே நமக்கு இங்கே அந்த வியூ ஒன்லி அப்படின்ட்டு இருந்த இடத்துல இந்த பாருங்கள் கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் வராது. இப்போ நான் இதில் பேக் போகிறேன். பேக் போனதுக்கப்புறம் நம்ம இப்போது மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு குயிக் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன். ஏற்கனவே அந்த எரர் வந்துச்சு பாருங்கள். இப்போ அந்த எரர் வரல. டேரெக்டாக நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், எந்த பேங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் இந்த ட்ரான்சாக்ஷன் ரைட் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கனால தான் இந்த எரர் வருது. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.